எந்த வீட்டில் தினம்தோறும் மாலை பொழுதில் விளக்கேற்றி அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. ஆனால் ஒரு சிலர் வீட்டில் வேலை நிமித்தமாக அல்லது சூழ்நிலை நிமித்தமாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் மட்டுமே வழிபாடுகளை செய்வாங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதிலும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் சாயங்கால நேரத்தில் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அம்பாளின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் அன்னை மகாலட்சுமி அருளும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பணத்தால் மட்டுமே வாழ முடியாது அப்படின்னு கருத்து சொல்கிறவங்க கூட பணம் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையான பண தேவைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானம் உங்களுக்கு நிலைத்து நிற்பதற்கும் வெள்ளிக்கிழமையில் தவறாமல் தீபம் ஏற்றும் போது இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஆடி நாக சதுர்த்தி, ஆடி நாக பஞ்சமி, ஆடி அமாவாசை இந்த நாளில் நீங்கள் சிறப்பு பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சரி, இந்த நாளில் மாலை பொழுதில் நீங்கள் விளக்கேற்றும் போது அல்லது இரவு சுக்கிரஹோரை நேரமான 8 to 9 விளக்கேற்றும் போது இந்த முறைப்படி விளக்கேற்றுங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க. முடிந்தால் ஆடி மாதத்தில் மாவிளக்கு தீபம், அதாவது பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து நம்ம மாவிளக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாவிளக்கு தீபத்தை நீங்கள் நான் சொல்கிற இந்த முறைப்படி ஏற்றினீங்கன்னா கூடுதல் சிறப்பு. நீங்கள் மாவிளக்கு தீபத்தில் ஊற்றியிருக்கீங்க இல்லையா, அந்த நெய்யில் நான் சொல்லக்கூடிய பொருளை போடலாம். மாவிளக்கு செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஏற்றக்கூடிய சாதாரண விளக்கில் அல்லது காமாட்சி விளக்கில் அல்லது அகல் விளக்கில் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய விளக்கில் நெய் ஊற்றிக்கணும். முடிந்தளவு தாமரை தண்டு திரி இருந்தால் அந்த திரியை யூஸ் பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அந்த திரி இல்லை அப்படின்னா பஞ்சு திரியை போட்டுக்கோங்க. விளக்கு ஏற்றிடுங்க. முதல்ல விளக்கை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு பிரசாதமாக பாலை வச்சுருங்க. பாலை வச்சுட்டு நீங்கள் அந்த நெய் விளக்கில், அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெய் விளக்கில் சிட்டிகை அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் நீங்கள் சேர்க்கணும். அந்த இனிப்பு கரைந்து அந்த நெய்யோடு கலந்து அந்த தீபம் உங்கள் வீட்டில் எரியும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் உங்கள் வீட்டில் பெருகும். அதனால் பணத்தட்டுப்பாடு நீங்கும். கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கும். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க.